வணக்கம் மக்களே. தினந்தோறும் ஒரே ஒரு வெற்றிலை அது சாப்பிட்டாவே போதும், நிறைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன பிரச்சனை, யாரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து அதை மீளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை முழுசாக பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயன் தரும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ வெற்றிலை சாப்பிடுபவர்களுக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. வெற்றிலைக்கு இந்திய பாரம்பரியத்திற்கும் நிறையவே தொடர்பு இருக்காங்க. வெற்றிலை இல்லாத சுப நிகழ்ச்சிகளே கிடையாது. எந்த பூஜை விழாவாக இருந்தாலும் வெற்றிலை அங்கே இருக்கும். ஸோ தாம்பூலத்தில் வெற்றிலை வைத்து நம்ம சுபமாக கருதும் போது ஆயுர்வேதம் நிறைந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நமக்கு புரிய வரும். அதாவது நிறைய தகவல்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ வெற்றிலையை பகலில் உண்பதை விட இரவு உண்பது அதிகப்படியான நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகிறது. மழை காலங்களில் வெற்றிலைகள் செழித்து வளரும். இவற்றில் பசுமையான இலைகளை இரவில் உண்பதனால வாய்வழி ஆரோக்கியம் மேம்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெற்றிலையில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாயில் காணப்படக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய பாக்டீரியா பூஞ்சைகளை நீக்க உதவுது. வாயில் உள்ள துர்நாற்றத்தை குறைக்க வெற்றிலை உதவுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வாயில் புண்கள் இருப்பவர்கள் வெற்றிலையை உண்பதனால அவை விரைவில் குணமாகும். இது தவிர நாக்கில் ஏதேனும் காயம், எரிச்சல் ஆகியவை இருந்தாலும் வெற்றிலை உண்பது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயில் ஏதேனும் புண்கள் இருந்தால் வெற்றிலையை சாப்பிடும்போது சுண்ணாம்பு மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும். ஸோ தினமும் வெற்றிலையை மெல்வதனால பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெற்றிலையில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது. அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் ஆகிய பிரச்சனைகளை வெற்றிலை குறைக்கும். உடலில் தேங்கும் நச்சுகளை நீக்க வெற்றிலை உதவுகிறது. ஸோ இதனை நல்ல நச்சு நீக்கி அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வெற்றிலை ஊக்குவிக்கும். இதனால் செரிமானம் மேம்படும். வாயு, அமிலத்தன்மை, வயிற்று வீக்கம் ஆகிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் வெற்றிலை உண்பதனால பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நரம்பு மண்டலத்தை நன்றாக செயல்பட வைக்க வெற்றிலை உதவுது. நரம்பியல் செயல்பாடுகளை ஊக்குவிக்கக்கூடிய பண்புகளை வெற்றிலை கொண்டிருப்பதனால உடலையும் மனதையும் உற்சாகமாக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க வெற்றிலை உதவுவதாக ஆயுர்வேதம் சொல்லுது. ஆண்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, தரம் போன்றவற்றை வெற்றிலை மேம்படுத்துவதாக கூறப்படுது. முன்கூட்டியே விந்து வெளியேற்ற பிரச்சனையை பார்த்திங்கன்னா வெற்றிலை தீர்க்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. வயதான தோற்றத்தை தாமதமாக்கக்கூடிய பண்புகள் வெற்றிலையில் இருக்குது. ஸோ வெற்றிலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமது உடலில் செல்கள் சேதமாகக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராடும். இதனால் வயதாகும் செயல்பாடு தாமதமாகுது. இதனால் உங்களுடைய சருமம் இளமையாக தோற்றம் அளிக்கும். சருமம் ரொம்ப காலம் ஆரோக்கியமாக இருக்க வெற்றிலை உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, இது போன்ற நிறையவே நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய வெற்றிலையை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க. தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும். நன்றி.